பெண்கள் வந்து ஒரு போகப் பொருளாவே யூஸ் பண்றாங்க. சைகை பண்ணாலோ சத்தம் போட்டு கொடுத்தாலோ எல்லாமே வந்து செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லி போக்சோ ஆக்ட். தொடர்றது தப்புன்னு சொல்ல முடியாது, தொடர்றது தவறு. அது இல்லாம பாக்குறது, அதாவது அவங்கள சைகை காட்டி கூப்பிடுறதே தவறுன்னு சொல்லி சட்டம் வருது. வரதட்சணை கொடுமைக்கு தனி சட்டம் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட், உமன் ஹராஸ்மெண்ட், அப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது. ஏன்னா வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டங்கள். ஆமா, இந்த ஒரு ஆதாரம் இதை வச்சு நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுன்னு சொல்ல முடியாது. சாட்சியங்கள், ஆதாரங்கள், அதன் அடிப்படையில் மட்டும்தான் வந்து ஒரு இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அந்த ஜட்ஜி வந்து வெறுமனே நீ சொன்னதை நீ தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையில பார்க்க மாட்டாங்க. இப்போ போக்சோவுக்கு அடுத்து இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு? அந்த போக்சோ ப்ராசஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கு? பெண் ஆய்வாளர், பெண் உதவி ஆய்வாளர் இந்த வழக்கில் வந்து விசாரணை அதிகாரியா இருப்பாங்க. அதற்கு பின்னாடி வந்து அந்த ஆய்வாளர் வந்து சீருடையில இருக்கக்கூடாது. உங்ககிட்ட வந்து ஒரு போக்சோவால குற்றம் சாட்டப்பட்டவர் உங்ககிட்ட ஒரு கிளைண்டா வராதுங்கிறப்போ அவரை வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள் மேற்கொள்ளுங்க? நான் முதல்ல அவர் உண்மையாவே செஞ்சிருந்தாருன்னா போக்சோ வழக்கில் எடுக்கணும். ஓகே. ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாலியல் ரீதியான வழக்குகள், ஏகப்பட்ட வழக்குகள் பதியுது. அதில் எது வந்து உண்மை எது பொய் அப்படிங்கிறது கண்டறியறதுக்கே காலம் கடந்து போயிடுது. ஸோ இது சம்பந்தமாக நம்மளோட நேர்காணலுக்கு திரு பவுல் அவர்கள் இணைந்திருக்காரு, ஹைகோர்ட் அட்வொகேட். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி வழக்குகளை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருப்பத்தூரில் ஒரு நர்சிங் மாணவி, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரே பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் இந்த மாதிரியான பொதுவாக இந்த டாக்டர், இந்த கொல்கட்டா மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை ஏற்பட்ட இதுலேருந்தே தொடர்ந்து இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான சேஃப்டி இல்லை, நைட் ஷிஃப்ட்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த பாலியல் வழக்குகள் வந்துட்டே இருக்கு. அதில் உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குது சார்? இப்போ நீங்கள் கோர்ட்டில் எவ்வளோ தூரம் ப்ரூவ் பண்ணப்படுது எல்லாமே? அதாவது பொதுவாக வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இப்போ இல்லை, தொடர்ந்து காலகாலமாக. ஏன்னா இது ஆணாதிக்க சமூகம். இந்த சமூகத்தில் வந்து பெண்கள் தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறாங்க. அடிமையில இல்லாமல் மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து ஒரு போகப் பொருளாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்புறமா வந்து பெண்களுக்கான உரிமைகள் பெற்று தரப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பெண்கள் வந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கல்வியின் மூலமோ பொருளாதாரத்திலையோ உயர் நிலையிலையோ இப்பவும் இதே நிலை தொடர்ந்து பெண்கள் மீது அவங்க வந்து ஒரு போகப் பொருளாவே பயன்படுத்தக்கூடிய நிலை வந்து இப்போ இருக்குது, தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதை மறுக்க முடியாது. ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இல்லை, இப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அதனால அந்த சட்டங்களை தவறா பயன்படுத்திருப்பாங்க. தவிர குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்க சொன்ன கொல்கத்தா சம்பவமா இருக்கலாம், இப்போ நடந்திருக்கிற திருப்பத்தூர்ல ஒரு மருத்துவர் வந்து அந்த அங்கே வர பயிற்சி செவிலியர்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடத்துகிறார். அப்போ அது விசாரணை மூலமா தெரியப்படும். விசாரிச்சுட்டாங்கன்னா முழுவதும் விசாரிக்கப்படும். அப்போ குற்றம் நடக்குது அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால வந்து குற்றமே நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது, குற்றம் நடக்குது. அதனாலதான் அதுக்கான சட்டங்கள் வந்து இங்க வரையறுக்கப்பட்டு. இப்போ ஒரு பெண் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா சட்டம் அந்த பெண் மேல எந்த மாதிரி பாயும்? கண்டிப்பா சட்டம் வந்து அந்த பெண்களுக்கு எதிராகவும் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எதிராகவும் இப்போ போக்சோல கூட தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டம் ரிமாண்ட் அளவுக்கு போகுமா? கண்டிப்பா போகும். இப்போ போக்சோவுக்கு அடுத்து இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அந்த போக்சோ ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கு? பெண் ஆய்வாளர், பெண் உதவி ஆய்வாளர் இந்த வழக்குல வந்து விசாரணை அதிகாரியா இருப்பாங்க. அதற்கு பின்னாடி வந்து அந்த ஆய்வாளர் வந்து சீருடையில இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து 18 வயதுக்கு இருக்கிறவங்க தான் வந்து போக்சோ வழக்குல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து சிறார்கள் வந்து அவங்களோட கண்ணியத்தை காப்பாற்றணும். அதனால அவங்களுக்கு எந்த விதமான பதற்றமும் ஏற்படக்கூடாதுன்றதுனால இதுல வந்து சீருடையில இருக்கக்கூடாது. அது இல்லாம இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல முறையா வந்து மருத்துவ பரிசோதனை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுக்கு அந்த குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து
அவங்கள வந்து அதுக்கப்புறம் எப்படி பராமரிக்கணும், அவங்கள பாதுகாப்பது எப்படி, எல்லா வழிகாட்டு முறைகளும் பின்பற்றி தான் இந்த இது எல்லாமே ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ வந்து உடனே ரிமைண்ட் பண்ணிட்டாங்க, சரி. இப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு 1 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டாரு, அவரால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 1 வருஷத்துக்கு அப்புறமா அவர் சைடில் இருக்கக்கூடிய நியாயம் வந்து தெரிஞ்சிருச்சு, கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் வழங்கப்படும்? சலுகை எதுவும் வழங்கப்படாது. அவர் நிரபராதின்னு தெரிஞ்சுன்னா விடுதலை பண்றோம். மற்றபடி இந்த கோர்ட் சைட்ல இருந்து 1 வருஷம் தண்டனைக்கு ஏதாச்சும், ஏன்னா நிறைய சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கு கோர்ட் வந்து பொறுப்பேற்று, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கோர்ட் எந்த விதத்திலையும் பொறுப்பேற்றுக்காது. ஒன்ஸ் நீங்க வந்து தவறான குற்றச்சாட்டுகள்ல நீங்க வந்து ரிமாண்ட் ஆகி உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டனை நிரூபிக்கப்படவில்லை, நான் நிரபராதி விடுதலை ஆயிட்டேன்னா அவங்க வந்து மேற்கொண்டு வழக்கு தாக்கல் பண்ணலாம். என் மேல வந்து பொய்யான வழக்கு வந்து இவங்க போட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்ணலாம். ஒரு நீதிமன்றத்துல பாலியல் சீண்டல்னா இதுல உள்ளடங்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆடைகளை தொட முயற்சி பண்றதோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பாலியல் சீண்டல்ல இருக்காதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, கேள்விப்பட்டீங்க? ஆனா அது சட்டத்துக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட் இருக்கு. ஏன்னா சட்டம் வந்து அப்படி சொல்லு, சட்டம் வந்து ஒருத்தரை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்தாலோ இல்ல வந்து அவங்கள சைகை பண்ணாலோ சத்தம் போட்டு கூப்பிட்டாலோ எல்லாமே வந்து செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லி போக்சோ ஆக்ட் சொல்லுது. சரிங்களா? நீங்க அந்த சட்டம் அந்த தீர்ப்பே வந்து தவறானது, அதுக்கு எதிராகவும் வந்து உச்ச நீதிமன்றத்துல அதை தள்ளுபடி பண்ண சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன்னா பெண்கள் மீது கை வைக்கிறதோ எல்லாமே குற்றம் தான். இங்க தொடர்றது தப்புன்னு சொல்ல முடியாது, தொடர்றது தவறு. அது இல்லாம பாக்குறது, அதாவது அவங்கள சைகை காட்டி கூப்பிடுறதே தவறுன்னு சொல்லி சட்டம் வருது. செக்ஷுவல் அசால்ட் வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியா அவங்களுக்கு வந்து ஒரு கெஸ்டர் காமிக்கிறதோ இல்ல வந்து பான் வீடியோஸை வந்து காமிக்கிறதோ இல்ல நீங்க வந்து பாலியல் ரீதியா எந்த வித சைகை பண்ணாலுமே குற்றம். இப்போ வந்து ஆண்கள் வந்து இப்ப என்ன பெண்கள் வந்து சட்டத்தை தவறா பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு, என் மனைவி வந்து இந்த மாதிரி தொடர்ந்து சட்ட ரீதியா எனக்கு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வந்து ஆண்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க, பெண்களுக்கு சாதகமா சட்டம் இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு இப்ப ஆண்களுக்கு வர வழியே இல்லையா? சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியுமா? ஆண்கள் வந்து ஆண் சமூகம் தான் இந்த பெண்களை வந்து இவ்வளவு நாள் அடிமைப்படுத்தும் சமூகம். யார் வந்து பெரும்பான்மையா பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான நீதியை பெற்று தரத்தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து யார் விக்டிமைஸ், யார் வந்து இங்க பெரும்பான்மையா பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தரப்பில் நிக்கிறது தான். இப்போ வந்து ஆண்கள் எங்கேயும் பெரும்பான்மையா பாதிக்கப்படுறது கிடையாது. பெண்களால நான் பாதிக்கப்பட்ட நான் எங்கேயும் கிடையாது. பெண்கள் தான் தொடர்ந்து ஆண்களால பாதிக்கப்படுறாங்க, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவங்கள போகப் பொருளை யூஸ் பண்றது எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான். சரிங்களா? பெண்களுக்கு எதிராக போக்சோ ஆக்டோ இல்ல உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டோ அப்படி மட்டும் கிடையாது. இதுல வந்து வரதட்சணை கொடுமைக்கு தனி சட்டம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்குது, உமன் ஹராஸ்மெண்ட், அப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது. ஏன்னா வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டங்கள். கால நிர்ணயம் ஆளுநருக்கு வச்சிருக்காங்க, 3 மாசத்துல கொடுத்தாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு கால நிர்ணயம் கிடையாதா? எவ்வளவோ கேஸ் வந்து 90கள் நடந்த கேஸ் எல்லாம் 2024 தீர்ப்பு வருது. அந்த குற்றம் சாட்டவங்க இறந்தே போயிருக்கலாம், இல்ல அவங்க அடையாளம் இல்லாம போயிருக்கலாம், கேஸோடைய தடயங்கள் அழிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி 20 வருஷம் ஒரு கேஸ் தாமதிக்கிற போது ஏன் நீதிமன்றத்துக்கு அந்த கால நிர்ணயம் இருக்க மாட்டேங்குது? நீதிமன்றத்துக்கும் இப்போ வந்து கோர்ட் வந்து ஸ்பீடி ட்ரையல் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா வழக்குலையும் வந்து சீக்கிரம் விரைந்து வந்து முடிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கோர்ட் டைரக்ஷன் வந்திருக்குது. சரிங்களா? அதனால வந்து இந்த பழைய கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல விக்டிம்ஸ் விட்னஸை வந்து ப்ராப்பரா ஏற்றி இருக்க மாட்டாங்க. அது வந்து வழக்கறிஞர்கள் தரப்புலையும் அது மாதிரி வந்து இந்த காலம் தாழ்த்துல வேலை எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். ஓகே. ஆனா இதுக்கப்புறம் வர இது கட்ட காலகட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடி ட்ரையல்லாம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு வந்து 2020 நடந்த ஜெயராஜ் பீனிக்ஸ் கேஸ், அப்பா மகன் வந்து ஜெயில துன்புறுத்தப்பட்டது, இப்போ வரையுமே அதுக்கான தீர்ப்பு வழங்கப்படல. அந்த வழக்கு வந்து முடிவு போற நிலையில தான் இருக்குது. இப்போ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர நிலையில இருக்குது. அதனால நல்ல தீர்ப்பு வந்து வரும். ஏன்னா அதுக்கான ஆதாரமும் அன்னைக்கே கிடைச்சிருச்சு, சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாமே. இந்த 5 வருஷங்கிறது எதுக்காக எடுக்கப்படுதுன்னு நீங்க வந்து கோர்ட் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உடனே நீங்க கூப்பிட்டீங்க, ஆமா இது ஒரு ஆதாரம், இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுன்னு சொல்ல முடியாது. சாட்சியங்கள், ஆதாரங்கள், அதன் அடிப்படையில் மட்டும்தான் வந்து இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஜட்ஜி வந்து வெறுமனே நீ சொன்னதை நீ தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையில பார்க்க மாட்டாங்க. இருதரப்பு வாதங்களையும் வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான காலம் தான் இதெல்லாம். ஏன்னா அவர் தரப்புல என்னென்ன சாட்சியங்கள் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது,
அதை ஆதாரமா கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். So அதுக்கான நேரம் தான், வேற ஒண்ணு இல்லை. நடிகர் நிவின் பாலி மேல ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுத்தாங்க. நிவின் பாலியை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ம். அதனால அவர் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. அதுதான், அது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அதை நிரூபிக்கக்கூடிய கடப்பாடு. அதனால அவர் தான் அதை நிரூபிக்கணும். நான் குற்றவாளி இல்லைன்றதை அவர் தான் நிரூபிக்கணும். போக்சோ வந்து பெண்களுக்கு மட்டும் பொறுத்த மாதிரி ஆண்களுக்கு பொருந்துமா? ஆண்களுக்கும் பொருந்தும். 17 வயது 18 வயதுக்கு இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் அதே தான். பெண்களால் வந்து அவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தப்பட்டா அதுக்கும் போக்சோ. அது வந்து பெண்கள் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணுமா அந்த இடத்துல? கண்டிப்பா. ஓகே. இப்ப இது ஆண் பெண் அப்படிங்கிறது போக்சோல கிடையாது. கிடையாது. 18க்கு மேல போயிருச்சுன்னா பெண்கள் மேலதான் அதிக கரிசனம் கிடைக்கும். கண்டிப்பா. அதாவது 18 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அது வந்து இந்திய தண்டனை சட்டத்துல வந்துடும். சரிங்களா? அதனால வந்து இது போக்சோ வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான ஒரு சட்டம். இப்போ ரீசெண்டா ஐபிஎஸ் அருண்குமார் அவர் வந்து அரியலூர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் கொடுக்க அந்த பெண்ணு கிட்ட ரொம்ப அநாகரிகமான முறையில அவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஓகே, ரெக்கார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட நடந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அது எப்படி அந்த பெண்ணால வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்? அதுதான் சொல்றது. இப்போ என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாக்கணும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணும், அதுக்காக பல சட்டங்கள் வந்து இங்க முறையா உருவாக்கப்பட்டிருக்கு. சட்டங்கள் வந்து சிறப்பானதா இருந்தா கூட அது நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரத்துக்கு உள்ளவர்கள் அவங்க வந்து அதை முறையா நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லை. முதல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த சட்டம் வந்து இதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த சட்டத்தை வந்து முறையா நீங்க கையாளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போதிய எஜுகேட் பண்ணாங்க. அவங்கள எஜுகேட் பண்ணாதான் இந்த குற்றங்களை வந்து முறையா விசாரிப்பாங்க. அவங்க இல்லைன்னா ஏனோதானு சொல்லிட்டு இதுல விட்னஸ் சரியில்லாம அந்த குற்றத்தை, அதாவது குற்றவாளி சாதகமாவே அந்த வழக்கை வந்து திசை திருப்பிடுவாங்க. அதனால போதுமான விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படும். இதுல வருண்குமார் வந்து அந்த அனைத்து மகள் காவல் நிலையத்தோட ஒரு உதவி ஆய்வாளர் வந்து ரேப் கேஸ்க்காக அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க. இதனாலதான் வருண்குமார் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு அவங்கள திட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை. ஒரு வழக்கு சம்பந்தமா அவங்கள வந்து மரியாதை குறைவா நடத்தக்கூடாதுல்ல. இப்போ வந்து எல்கேஜி குழந்தை யூகேஜி குழந்தைலாம் இந்த மாதிரி கேஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க சில டைம் விளையாட்டா சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பேட் டச் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி. அது பேட் டச்ங்கிறது கூட பேரண்ட்ஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அதை. அப்போ அந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்கிட்ட இருந்து எந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அந்த குழந்தைகிட்ட? அந்த குழந்தைகிட்ட வந்து குழந்தைங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது மெடிக்கல்ல வந்து அதை டச் பண்றது, குட் டச்சா பேட் டச்சான்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க ஏதாவது. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து குழந்தைகளை பாலியல் ரீதியா துன்புறுத்துறது வந்து வெளியே தெரியாது. குழந்தை வந்து சொல்லும் அம்மா கிட்ட. ஏன்னா குழந்தைங்க பொய் சொல்லாது. இப்போ எதுக்காக வந்து குழந்தை வந்து என்ன நாட்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுமா? அதுக்கு ஏதோ வழி இருக்கும். அது அந்த வழியோட இதை வச்சுதான் வந்து வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அதை பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசாங்கம் இல்ல நீதித்துறை நீதிமன்றம் ஏதாச்சும் வழங்குமா? கண்டிப்பா காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி போக்சோ சட்டத்துல நிவாரணம் தான் இருக்கு. நிவாரணம் இருக்கு. ஆமா, காப்பகத்துல சேர்க்கணும், காப்பகத்துல சேர்க்கணும், இல்லைன்னா வீட்டுல வச்சு பார்த்துலாம். இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குழந்தைகளை வந்து அதுக்கப்புறம் ப்ராப்பர் கேர் கொடுக்கணும். அதுக்காக ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசு கிட்ட இருந்து அதுக்கு முறையான நிவாரணம் வந்து வாங்கி. சவுதியில் இருக்கிற மாதிரியான கடுமையான தண்டனைகள் இங்க வரணுங்கிற மாதிரி நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கா தண்டனைகள் கடுமையாகிறது? இந்தியாவில வந்து கடுமையான தண்டனை இருக்குது. திரும்பி பாலியல் ரீதியா வந்து அவர் துன்புறுத்துறாருன்னா அவரு மேல மரண தண்டனை அளிக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்காங்க. ஓகே. அது இல்லாம பாலியல், அதாவது ஒரு பெண்ணை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ வர புது பில்ல பாஸ் பண்ணிக்கலாம். பாலியல் ரீதியான குற்றங்கள் முன்ன இருந்தபடி இப்ப அதிகமாயிடுச்சு. அதாவது இப்ப அதிகமா நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல அதிகமா வெளிச்சத்துக்கு வருதுன்னு எடுத்து? இது காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து போக்கஸ் ஆயிடுச்சு. ஒரு மாணவியை வந்து அவங்க பருவம் எய்துட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அது வந்து மீடியா இருந்ததுனால தானே இப்ப போக்கஸ்ட் ஆகி பள்ளியோட முதல்வர் மேலாம் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இப்போ மீடியா இருக்கிறதால போக்கஸ்டா தெரியுது. இப்பயும் வந்து பாதி பேர் மறைச்சிருக்காங்க. இப்ப அந்த ஞானசேகரனா அண்ணா யூனிவர்சிட்டியில அவன் வந்து தொடர்ந்து தொடர்ந்து இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் செய்து கொண்டு வந்தவன். இப்போ அது மீடியாக்கு அந்த பொண்ணு எப்போ போய் ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட பழைய பின்னணி குற்றங்கள் எல்லாமே வந்து வெளிச்சுக்கு வருது. சோ இதுல புகார் கொடுக்கறதுக்கு முன் வரணும். பெண்கள் வந்து பயப்படக்கூடாது. முதல்ல பெண்கள் வந்து தனக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை கண்டு அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது.
அதுக்கு எதிராக எப்போ நம்ம எழுந்து நிக்கிறோமோ அப்பதான் அந்த குற்றங்கள் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, ஞானசேகரன் கேஸ்ல அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அதுல வந்து எஃப்ஐஆர்ல ரொம்ப கொச்சையா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. எஃப்ஐஆர் இப்படிதான் எழுதணும், இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்காங்க. எஃப்ஐஆரை பொறுத்தவரையும் யார் புகார் கொடுக்குறோமோ அந்த புகார் தான் எஃப்ஐஆர். அவங்க சொல்றது அப்படியே எழுதணும், அவ்வளவுதான். நாங்க தனிமையில இருந்தோம், நாங்க முத்தமிட்டோம், அதெல்லாம் பொண்ணு சொல்லி இருக்குது, அதனால அப்படியே எழுதணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது புகார்ல இவங்க என்ன குறிப்பிட்டு எழுதுறாங்களோ அதை அப்படியே எஃப்ஐஆரா பதிவு பண்ணணும். ஆனா எஃப்ஐஆரா அவங்க லீக் பண்ணது தப்பு. ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் வந்து அது வந்து ரொம்ப மறைமுகமா இருக்கும், அது வெளியவே தெரியாது. அது உங்களுக்கு ஆன்லைன்லயும் பதிவேற்றக்கூடாது. ஓகே, இப்போ நீதிமன்ற வாசல்லையே அட்வொகேட்டை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வக்கீலுக்குமே சில கேஸை வந்து எடுத்து வாதாடுறதுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கா? கண்டிப்பா பாதுகாப்பு இல்லை. வழக்கறிஞர்கள் பொறுத்தவரையும் தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு எதிராக வந்து குற்றங்கள் நடைபெற்று நீதி கிடைக்காம இருக்கலாம், ஏன்னா அதுல சாட்சிகள் நிரூபிக்கப்படாம இருக்கலாம். அதுக்காக வந்து கொலை வழக்கறிஞர்களுக்கு எதிராக வந்து ஆயுதங்கள் எடுத்து பயன்படுறது இதெல்லாம் தவறான. வழக்கறிஞர்களுக்கு வந்து தனி பாதுகாப்பு சட்டம் ஏற்றணும். ஏன்னா இவங்கதான் வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு வழி நடத்துறாங்க. இந்த சமூகத்துல பாதிக்கப்படுறவங்களுக்காக நின்று குரல் கொடுக்குறவங்க வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு எதிராகவே ஒரு குற்றங்கள் நடக்கிறப்போ இதை முதல்ல தடுக்கணும். வழக்கறிஞர்களுக்கான தனி பாதுகாப்பு சட்டத்தை இங்க நிறைவேற்றணும். உங்ககிட்ட வந்து ஒரு போக்சோவால குற்றம் சாட்டப்பட்டவர் உங்ககிட்ட ஒரு கிளைண்டா வராருங்கிறப்போ அவரை வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள் மேற்கொள்வீங்க? நான் முதல்ல அவரு உண்மையாவே செஞ்சிருந்தாருன்னா போக்சோ வழக்கு நான் எடுக்கணும். ஓகே, அவர் மேல தவறா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து முறையா விசாரணை பண்ணி அதுல என்னென்ன தரவுகள் கிடைக்குது, அவர் மீது உண்மையாவே அது மாதிரி அவர் குற்ற செயலில் ஈடுபடல அப்படின்ற பட்சத்துல அதுக்கான நீதி பெற்று. ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கு வந்து ஏதாவது சட்ட மசோதாக்களை வந்து ரொம்ப காலம் தான் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள பண்ணணும், 1 மாசத்துக்குள்ள பண்ணணுங்கிற மாதிரி. உச்ச நீதிமன்றத்துக்கு ஆளுநரை கண்ட்ரோல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா? உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அது நீதித்துறைன்றதுனால நீதித்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இப்போ ஒரு சட்டம் வந்து தவறான முறையில பயன்படுத்தப்படுதுன்னா அதுக்கு எதிராக குரல் எழுப்பதுக்கான எல்லா அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அவங்க சரியான தீர்ப்பு வந்து இப்ப கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆளுநர் வந்து இங்க அரசு வந்து என்ன தீர்மானம் நிறைவேறதுக்காக ஒப்புதலுக்காக அனுப்புறாங்களோ அதை அப்படியே வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பணும். அதான் அவரோட வேலை. ஆனா அவர் அதை பண்ணாம அவர் கிடப்பிலே போட்டு வைக்கிறதோ அது வந்து சட்டப்படி தவறுதான். இப்போ உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து மிகவும் வரவேற்பு பெறக்கூடியது. ஓகே, இது மேல்முறையீடு பண்ண வாய்ப்பு இருக்கா? மேல்முறையீடு போக மாட்டாங்க. தமிழக அரசு ஆளுநர் தரப்புல இருந்தோ மத்திய அரசு தரப்புல இருந்தோ பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அதுக்கு மீறி நீங்க மேல்முறையீடு போக. ஓகே, இப்போ போக்சோ சம்பந்தமா பல பேருக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்குலாம் இந்த ஒரு நேர்காணல் மூலமா வெளியே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.